நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இதை பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் டைட்டிலில் போட்டிருப்பேன். ஸோ தயவு செய்து இதை நீங்களும் பண்ணிடாதீங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, இதனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இந்தியாவில் வந்துட்டு சம்பளம் குறைவாக இருக்குது, குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்தியாவிலேருந்து நம்மளால் சமாளிக்க முடியலை அப்படிங்கிறதுனால வெளிநாடு போய் எப்படியாவது லைஃப்பில் சாதிக்கணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாவது நம்ம முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற போராடுற நிறைய பேர் வெளிநாடு கனவுகளோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெளிநாடு போக முடியாமல் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காக அவங்க நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் ஜெயிக்கிறாங்க, ஒரு சில பேர் தோக்குறாங்க. தோக்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் வந்து லாஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி ப்ரைஸில் லைசன்ஸ்டு ஏஜென்சியை வந்து யாரெல்லாம் வந்து ஆள் எடுக்கிறாங்களோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது, நல்ல ஜாபை ரெக்கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கினா இப்போ நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் ஏமாந்துடுறாங்க. ஸோ அட்வான்ஸ் ₹1 கூட வாங்காமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஜாப் வேகன்சிலாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில ஜாபுக்கு வந்துட்டு இன்னமுமே வந்து நம்ம சைடில் அட்வான்ஸ் ₹1 கூட வாங்காமல் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எல்லா மற்ற ஏஜென்ட்டுகள்லாம் அட்வான்ஸ் வாங்குறப்ப நான்லாம் சொல்லுவேன், அதிகமான அட்வான்ஸ் கட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாற்றிடுறாங்க. ஸோ அதனால தான் அதிகமான அட்வான்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நானே என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் வந்து எல்லா ஏஜென்ட்டுமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ சமீபமாக அப்படி தான் நிறையா சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால தான் அட்வான்ஸும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஏஜென்சிலாம். எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஏஜென்ட்டுமே யாருக்கிட்டையுமே அட்வான்ஸ்னு ₹1 கூட வாங்க மாட்டாங்க. கரெக்டாக பண்ணுற ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக டாக்குமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஐபி ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விசா வந்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு உங்களை நல்லபடியாக அனுப்பி வைப்பாங்க. இதுதான் ரெகுலராக நடந்துட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அட்வான்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த அட்வான்ஸை வச்சு நிறையா பேர் ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து ஃப்ராடு வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அட்வான்ஸ் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், குறைவான அமௌண்ட் வாங்கினா பரவாயில்ல, பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. இதனால் பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கம்மியான அட்வான்ஸ் ஒன்று வந்து ஒரு சில ஏஜென்சி கண்டிப்பாக அட்வான்ஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா கம்மியான ப்ரைஸில் வந்து அட்வான்ஸ் வாங்க சொல்லுவான். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீயாகவே, அதாவது ₹1 கூட அட்வான்ஸ் வாங்காமே அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இந்த அட்ரஸில் இருக்கவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம விசா ரெடி பண்ணி கொடுத்தோம். ₹1 கூட அட்வான்ஸ் வாங்கலை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு வந்து விசா வந்துருச்சு. டிக்கெட்டு கொண்டு அவங்க கேட்டு புஷ் பண்ணதுனால என்னோட ட்ராவல்ஸ் மூலமாக நானே செலவு பண்ணி ₹10,000 நான் டிக்கெட்டு கொண்டு நானே போட்டு கொடுத்தேன். டிக்கெட்டுக்கு நான் அமௌண்ட் வாங்கலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட, ஆனால் பேங்க்கில் வந்துட்டு மேனேஜர்கிட்ட காசை கொடுத்துட்டேன், அவங்க நெஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னாரு. அப்பயே வந்து நான் சொன்னேன், அப்போல்லாம் 24 ஹவர்ஸ்லாம் ஆகாது, உடனே பண்ணிடுவாங்களே பிரதர், உடனே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை பிரதர், நாளைக்கு தான் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டேலேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை ஆன்சர் பண்ணவே இல்லை, எதுவுமே வந்து ஃபோனை எடுக்கவே கிடையாது. அவருக்கு ஃபுல் ஐபி வந்துருச்சு, டிக்கெட் போட்டாச்சு. இன்னும் சொல்லப்போனால் கம்பெனி சைட்லேருந்து பாண்டு கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ₹1 கூட காசு வாங்காமல் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிச்சு. அவர் கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ₹1 கூட காசே வாங்கலை. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. ஏஜென்சி சைட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. கம்பெனி சைட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லை. அவர் வந்து 2 நம்பர் வந்து கொடுத்துருந்தாரு. இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் நம்பர் தான். அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறாங்க. ஸோ அவர் கடைசி வரைக்கும் ரிப்ளை பண்ணவே கிடையாது. எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ நான் டிக்கெட் போட்டேன் பார்த்தீங்களா, என்னோட காசு கொண்டு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஐபி அப்ளை பண்ணது வேஸ்ட்டு, பாண்டுக்கு வந்து அப்ளை பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு, ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணது வேஸ்ட்டு, எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டு. இதுக்காக கம்பெனி சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. இவர் வருவார் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி வந்து வேறு ஒர்க்கரை எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு இவர் பண்ண அந்த ஒரு செயலால். இவரை வந்து என்ன பண்ணலாம், இவரை வந்து நீங்கள் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இப்போ நான் யோசிச்சு பாருங்கள், இப்போ இன்னொருத்தரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபோனை ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. ₹1 கூட காசு வாங்காமல் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 2-3 அனுபவம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நானே ஏஜென்ட் சைடில் சொல்லுவேன், பிரதர் நீங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஹெல்ப் தான் பண்ணுறோம். ஆனால் எனக்கு பயங்கரமான திட்டு விழுந்துச்சு. என்ன சார், நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நாங்கள் எதுவுமே இல்லாமல் பண்ணோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் வாங்காதீங்க, அதிகமான தொகை அட்வான்ஸாக வாங்குறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எங்களோட ஃபைட் பண்ணுறீங்க. இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்களே, அவங்கள நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்கள நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏஜென்சி சைட்லேருந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சில பேர் பண்ணுற இந்த மாதிரியான தவறுகளால் தான் வந்துட்டு இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்குற பழக்கம் வருது. இப்போ அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டான ஏஜென்சி அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. ஒரு சில போலி ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க, வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லி நிறையா அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க. இதனால வாழ்க்கை இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பண்ணுற இந்த தவறால் தான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம டெஸ்ட் அடிக்கிறது கோட்டாலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பசங்க தான். அங்கே போயிட்டு சிங்கப்பூரில் போயிட்டு டெஸ்ட் அடிச்சுட்டு ஒழுங்காக போகிறது கிடையாது. டெஸ்ட் அடித்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒழுங்காக போகிறது கிடையாது. போனாலும் அங்கே ஒழுங்காக வேலை பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் எடுக்காமல் அதர் கண்ட்ரியிலேருந்து பீப்புள்ஸ் சிங்கப்பூரில் அதிகமாக ரிகவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் டெஸ்ட் அடிக்கிறது இங்கே கோட்டா கம்மியானதும் இதுதான் ரீசன். இதுவும் ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்மளாக கெடுத்துக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது. அதனால தயவு செய்து வெளிநாடு போறீங்க அப்படின்னா ப்ராப்பராக தேவையில்லாமல் சும்மா குத்து மதிப்பாக இலவசமாக ஒரு இடத்துல எதுவுமே இல்லை, நம்ம சும்மா டாக்குமெண்ட் அனுப்பி வைப்போம்னு டாக்குமெண்ட் அனுப்புறது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பையனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ் போட்டிருந்தோம். இ பாஸ் போட்டு ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பையன் ₹1 கூட பணம் கட்டலை, அட்வான்ஸ் ₹1 கூட வாங்கலை. அவங்க வீட்டுக்கு டேரெக்டாகவே ஃபோனே எடுக்க மாட்டேன்றான், டேரெக்டாக வீட்டுக்கே போயாச்சு. வீட்டில் போனால் அவங்க அப்பா செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க. இவனை நம்பியெல்லாம் போய் நீங்கள் ஐபி ரிலீஸ் பண்ணுறீங்களே தம்பி, உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. யாரா ஏஜெண்ட்டை என்ன கேட்கல, ஆனால் நம்ம மூலமாக போனவர் தான், நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ஆள் தான். ஏஜென்ட் நேராக வீட்டுக்கே போயிருக்காரு. அப்படி கேட்டிருக்காரு அவங்க அப்பா. இவன்கிட்ட என்ன இருக்குது, இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஐபி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அந்த ஐபியும் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இதோட எனக்கு 3வது சம்பவம் இது மாதிரி நடந்துருச்சு. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. எவ்வளோ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அமௌண்ட் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு உங்களால் கண்டிப்பாக போக முடியும் அப்படின்னா மட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அப்ளை பண்ண சொல்லுங்கள், நல்லபடியாக போங்க. முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபி ரிலீஸ் ஆகி இப்போ அவருக்கு கேன்சல் பண்ணியிருக்கு. கேன்சல் பண்ணியிருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறத எம்ஓஎம்ல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க இந்த ஒரு எல்லாமே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனி இவங்களுக்கு இது முதற்கொண்டு போட்டாச்சு, ஆன்போர்டிங் சென்டர் முதற்கொண்டு புக் பண்ணியிருக்காங்க. இவர் இதே வேலையாக தான் இருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறாரு, ஸோ அதனால் இவரை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எம்ஓஎம்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை பிளாக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ தயவு செய்து இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இதனால் நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் போகிறது அப்படிங்கிறது பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணல இவரோட ரெக்கார்டு காமிக்கும், ஏன் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி ஐபி வந்ததுக்கப்புறம் நீ வரல, அப்போ அந்த கம்பெனிக்கு நீ எங்கள் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஐபி வந்ததுக்கப்புறம் நீ வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால் உன்னை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவரால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவரால் வெளிநாடு போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி எந்த தவறுகளையும் பண்ணாதீங்க. உங்களால் முடியும்னா மட்டும் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். இல்லைனா முடியலை அப்படின்னா நிறையா நம்ம சைட்லேயே ஃப்ரீ ஜாப் வேகன்சிலாம் போடுறோம். அதுக்கான ₹1 கூட நீங்கள் காசு கட்ட தேவையில்லை. அதாவது ஒரு சில பேருக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் போக முடியாமல் போகும். அதையுமே நீங்கள் ப்ராப்பராக ஏஜென்ட்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கே தெரியாமல் ஐபி ரிலீஸ் பண்ணிட்டாங்கண்ணே, ஆனால் என்கிட்டே சொல்லாமல் ஐபி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் சொன்ன கம்பெனி வேறு, இவங்க ரிலீஸ் பண்ண கம்பெனி வேறு, நீ பணம் கட்டி தான் ஆகணும் இல்லைனா உன்னை பிளாக் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி கேட்டு அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக எல்லா ப்ரூஃபையும் வச்சு அப்ளை பண்ணாலுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதனால் நான் தான் மன உளைச்சலுக்காக மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ட்ராவல்ஸில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல்ஸ் டிக்கெட் போடுறதுனால மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 டிக்கெட் போட்டால் எனக்கு என்ன கிடைக்குமோ அது ஒரு டிக்கெட்லேயே போயிடுச்சு. ஸோ இந்த மந்த் எனக்கு இன்கமே ட்ராவல்ஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் பண்ணாதீங்க. நானும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன். அதாவது உதவி பண்ணுறது அப்படின்னா எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நானும் கற்றுக்கிட்டேன். தயவுசெய்து உங்களால் முடியும்னா போங்க, இல்லைனா போகாதீங்க. எல்லாத்தையுமே தெளிவாக பேசிக்கங்க, தெளிவாக யோசித்து முடிவெடுங்க. அப்போ தான் ப்ராப்பராக நீங்கள் நல்லபடியாக போய் நல்லபடியாக வெளிநாட்டில் சம்பாதிக்க முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ நானே இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ அடுத்தது நல்ல பையன் வந்தாலுமே நான் அப்படி தானே சந்தேகம் தானே படுவேன். ஸோ இதனால் மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஒருவேளை இவனும் பணம் கட்ட மாட்டானோ, அப்போ இவன்ட்டு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருவோமா, வாங்கிக்க சொல்லிடுவோமா, இவனுக்கு டிக்கெட் நம்ம போட்டோம் அப்படின்னம்னா இவன் காசு தருவானா மாட்டானா, பேசாமல் டிக்கெட்டை வாங்கிட்டே போட்டுருவோமா, காசை வாங்கிட்டே நம்ம டிக்கெட் போட்டுருவோமா, இந்த மாதிரிலாம் என்னையவே யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நல்லது பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க. ஏஜென்ட் சைடு கரெக்டான ஏஜென்ட் சைடு இருந்து அவங்க சைடில் இருந்தும் நீங்கள் பாருங்கள். பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்த ஏஜென்ட்
இவர் இப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாரு, விட்டுட்டாரு. இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவரை ரீச் பண்ண முடியலை. நம்ம சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இருக்க அட்ரஸ் ஒன்றா இருக்குது, கொடுத்துருக்க அட்ரஸ் ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் அவரை பிடிக்க முடியல. ஆனால் கம்பெனி சைட்லேருந்து ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும் யோசிச்சு பாருங்கள். பாண்டு பேப்பர் கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்லி தானே நாங்கள் எல்லாமே பண்ணோம், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவரோட பொழப்பும் போயிடும். இனிமேல் அந்த கம்பெனிலேருந்து இவருக்கு ஆர்டர் வருமா? ஸோ அவர் எவ்வளோ ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க லைஃப்பை கெடுக்கக்கூடாது. நீங்களும் வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு என்ன வருமோ அது வரைக்கும் காத்திருந்து உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தவங்க லைஃப்பில் விளாண்டுட்டு இருக்காதீங்க. ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இனிமேல் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. பாய்.